ஹல்லேலூயா! குட் மார்னிங். நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு அன்பை காட்டுகிறார் என்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரிவிப்பதற்கு, எவ்வளவு பேர் நம்மை மறந்தாலும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத மறக்காதவர் நம்முடைய இயேசு ஆண்டவர். நமக்கு, எனக்கு, உங்களுக்கு, ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார் என்பது நாம் உயிரோடு இருப்பதுதான் அதற்கு சாட்சி. அநேகர் கடந்த இரவு மரித்தாங்க. எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் ஆனது. அநேகர் ஹார்ட் அட்டாக்ஸ்னால இறந்து போயிருக்கிறாங்க. மற்றும் அநேக நோய்கள்ல பலவித காரணங்களிலே, நஷ்டங்களில், யுத்தங்களில், பஞ்சங்களிலே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் நம்மை உயிரோடு காத்ததற்கு எழுந்தவுடனே அவரை நாம துதிப்போம். தேவனுடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ளுவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயங்களை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்நாட்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கையிலே எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தி அடைய நீங்க உதவி செய்யுங்க. துக்கமும் கண்ணீரும் வேதனையும் தோல்வியும் இல்லாம நன்மை, ஆசீர்வாதம், பெருக்கம் மற்றும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு உம்மோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொன்னீங்களா? எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கு வாழ்க்கை? அநேகர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு திருப்தியே இல்லைங்க, எனக்கு நிம்மதியே இல்லைங்க, என் வாழ்க்கை என்னமோ எனக்கே புரியலங்க, எதை செய்யலாம் என்றாலும் தோற்று போகிறேன், எதை செய்ய நினைத்தாலும் அது தடையாகி விடுகிறது, என்னென்னமோ நினைக்கிறேன், ஆனா கடைசியில் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறேன், எதுவுமே புரியலங்க, என் வாழ்க்கை என்னமோ என்பது போல இருக்கிறீங்களா? பாருங்க, ஆண்டவர் நமக்கு துணையாயிருந்தா நாம செய்வது எல்லாமே வாய்க்கும். கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம வாழ்க்கையில திருப்பங்கள் இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா வளைவுகள்ல திரும்பணும், மேல மேடு ஏறணும், சில நேரம் கீழையும் இறங்கணும். சில முறை பாருங்க, கார்ல பிரயாணம் பண்ணும்போது கூட சில ரோட்ஸ் எவ்வளவு வளைவுகள் இருக்குமோ, கர்வ்ஸ் இருக்குமோ, எவ்வளவு மேல ஏறி கீழே இறங்குகிற சிச்சுவேஷன்ஸ் இருக்குமோ, நான் செய்த பிரயாணங்களில் பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையும் அவ்வளவுதான். ஆனா நீங்க மலை மேல இருந்தாலும் பள்ளத்தாக்குல இருந்தாலும் தேவன் துணையா இருந்தா நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. ஒவ்வொரு இடத்திலும் கனி கொடுப்பீங்க. நீங்க நிறைவில் இருந்தாலும் குறைவில் இருந்தாலும் தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்க இருதயத்தில் இருந்தா உங்க நிலைமை அப்செட் ஆகுறதாக இருக்காதுங்க. மனுஷங்க நாம கொஞ்சம் சந்தோஷம் வந்தா பூரித்து விடுகிறோம், துக்கம் வந்தா ஒடுங்கி போகிறோம். மனுஷர் நம்மை புகழ்ந்தா இன்னும் என்ன இருக்கு, எவ்வளவாக சந்தோஷப்படுவோமோ. கொஞ்சம் நம்ம யாராவது கரெக்ட் பண்ணா, நம்மை திருத்தினா, நம்மை கடிந்து கொண்டா, நம்மை குறைவாக பேசினா அதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நின்று விடுகிறோம். நீங்க எப்பவுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னா, நீங்க எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகளை பொறுத்தோ அல்லது நீங்க நினைக்கிற உங்க இருதயத்தில் நினைக்கிறத பொறுத்தோ, மற்றவங்க சொல்லுவதை பொறுத்தோ, வெளியரங்கமான சூழ்நிலைகளை வைத்தோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குன்னா எப்பவுமே நம்ம முன்னுக்கு போக முடியாதுங்க. கவனிங்க, எல்லாரும் உங்களுக்கு அனுகூலமா இருக்கணும்னு எப்பவுமே நீங்க நினைக்க வேண்டாம். உங்களை யாரும் விமர்சிக்க வேண்டாம். இந்த காலத்தில் இந்த விமர்சிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கிரிட்டிசிசம் என்பது பயங்கரமா பார்க்கிறோம் இந்த சோசியல் மீடியாவில். ஒவ்வொரு விமர்சனத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு மனசை கெடுத்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாரும் நம்ம நல்லவங்கன்னு சொல்றதுனால நம்ம நல்லவங்களும் இல்ல, கெட்டவங்கன்றதுனால கெட்டவங்களும் இல்ல. நம்ம என்னமா இருக்கிறோமோ அதுதான் நம்ம உண்மை நிலைமை. அது உங்களுக்கும் தெரியும், முக்கியமாக உங்க தேவனுக்கு நன்றாக தெரியும். யாரும் நம்ம பக்திய அதிகரிக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால கர்த்தரை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும்
ஆண்டவரை நம்புங்க. ஒரு யோசேப்பின் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க பைபிள்ல. அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்தாரு, தேவன் பெரிய காரியங்களை வெளிப்படுத்தினாரு. ஆனா யாருமே புரிஞ்சுக்கலங்க. அண்ணன் தம்பிங்க கேலி செய்தாங்க, பெற்றோர் கூட கடிந்து கொண்டாங்க, என்ன நீ சொல்றதுன்னு. அதற்கு அவன் சோர்ந்து போகல, அவங்க மேல எதிர் திரும்பல. அவ்வளவு நேசிக்கப்பட்ட மகனா இருந்தும் குடியில போட்டுட்டாங்க, எகிப்துக்கு அடிமையாக வித்துட்டாங்க. அந்த போர்த்திபாரின் வீட்டிலிருந்து அந்த கேவலமான அடிமைகளுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாரு யோசேப்பு. என் நிலைமை என்ன இப்படி ஆகிவிட்டது? நான் என் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாச்சே, நான் கண்ட பெரிய பெரிய தரிசனங்கள் என்ன ஆனதுன்னு அவன் தேவன் மேலேயும் கோவப்படல. அவன் டிப்ரெஷன்ல ஓரமா உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கவும் இல்ல. எங்கிருந்தால் எனக்கு என்ன, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு என்று நம்பியதால சந்தோஷமா தன் கைக்கு வந்த வேலைகளை செய்ய முடிந்தது. தான் செய்யும்போது தேவனுடைய வேதத்தில் எழுதியிருக்கு, நீங்க எப்பயாவது வாசிச்சிருக்கிறீங்களா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அந்த எகிப்தியனின் வீட்டிலே இருந்தான். எகிப்தியனுடைய வீட்டில் இருந்த போதும் அந்நியனின் வீட்டில் இருந்த போதும் எஜமானாக இருக்கிற அந்நியனாகிய எஜமானின் வீட்டில் இருந்த போதும் ஒரு அடிமையாக இருந்த போதும் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகவே அவன் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறான். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் பார்க்கிறான். கர்த்தர் அவனுக்கு துணையாக இருக்கிறார் என்பதை அவன் சொல்லிக் கொள்ளல. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்கிற விஷயத்தை அந்நியனாகிய அவன் எஜமான் பார்க்க முடிந்தது. காரணம், அவன் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. தேர்வு எழுதினா ஃபெயில் ஆவீங்களா? இன்டர்வியூக்கு போனா அழுகு மூஞ்சியோட திரும்பி வருவீங்களா? ஒரு வேலையை தொடங்கினா நடுவுல நிறுத்திடுவீங்களா? கைகளை உயர்த்திட்டு என்னால முடியாதுன்னு எத்தனை காரியங்களை விட்டுட்டீங்க இதுவரைக்கும்? எத்தனை விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி நிறுத்திட்டீங்க? கர்த்தருடைய துணை இல்லாம உங்க சொந்த திறமையால உங்க சாமர்த்தியத்தால ஏதோ செய்ய நினைக்கும் போது நிச்சயமா தோற்று விடுவோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தால், நம் சத்துரு எவ்வளவு பலவானா இருந்தாலும், நம்ம எதிர்க்கிற விஷயங்கள் எத்தனை இருந்தாலும், எப்படிப்பட்ட கடினமான மோசமான நிலைமை இருந்தாலும், கர்த்தர் நம்மோடு இருந்தா நாம வெற்றி பெறுவோம். எசேக்கியாவின் விஷயத்துல எழுதப்பட்டது. எசேக்கியா தெரியுமா உங்களுக்கு? 25 வயதிலே ராஜாவானாராம். 25 வயதிலே ராஜாவானா இனி அந்த வாலிபனை அந்த ராஜ்யத்துல பிடிக்க முடியுமா? எத்தனை எத்தனை ரூல்ஸ சட்டங்களை கொண்டு வருவான் பாருங்க. வாலிபர்களை எவ்வளவு ஊக்கப்படுத்துவாரு. வாலிபர்கள் இஷ்டம் போல திரியலாம்னு புதிய புதிய சட்டங்களை கூட கொண்டு வந்துருவாங்க. என்னங்க, ஆனா இவர் என்ன செய்தார் தெரியுமா? பாழாய் கிடந்த ஆலயத்தை சீர்படுத்தி ஆலயத்திலே நிறுத்தப்பட்ட காரியங்களை மீண்டும் தொடங்கி தானும் சீக்கிரமாக எழுந்து ஆலயத்துக்கு போவது. தேவன் என்னை ராஜாவாக்கி இருக்கிறாரு, நான் தேவாலயத்தை சீரமைக்கணும், தேவனை நான் ஆராதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரு. அந்த ஆசையை தேவன் பார்த்தாருங்க. தேவனுக்காக வாஞ்சிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என்னுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் என்ற தாவீதின் ஜெபத்தை கேட்டு தேவன் தாவீதோடே இருந்தார் என்று வேதத்தில் இருக்கு. அவன் எங்கே சென்றால் அங்கே அவனுக்கு வெற்றியை கொடுத்தார், அவனுக்கு துணையாக இருந்து அவனை காப்பாற்றினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எத்தனை விதங்களிலே சவுல் அவனை கொல்ல வேண்டும் என்று சிறுமைப்படுத்த நினைத்தாலும் தாவீது பாதுகாப்பாக சந்தோஷமாக இருக்க முடிந்தது. காரணம், தேவன் அவனுக்கு துணையாயிருந்தாரு. இங்க எசேக்கியாவுக்கு தேவன் துணையாயிருக்கிறார். காரணம், தேவனை நேசித்தாரு, தேவாலயத்தை நேசித்தாரு, தேவ சமூகத்தை நேசித்தாரு, தேவ வார்த்தைக்காக அவளோடு இருந்தாரு. உங்க வாழ்வில் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா, செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னா, உங்க வேலையில ஆசீர்வாதம் இருக்கணும்னா, நீங்க நினைக்கிறது நீங்க சாதிக்கணும்னா, நீங்க விருத்தி அடைய வேண்டும் என்றால், உங்க கையில இருக்கக்கூடிய காரியங்கள் வாய்க்கணும்னா, நீங்க தேவனுடைய துணையை கேட்க வேண்டும்.
அவர் எல்லாருக்கும் துணையா இருப்பாரு. இம்மானுவேல். அவர் இந்த உலகத்தில் நமக்கு துணையா இருக்கும்படியாக தான் அவர் இந்த உலகத்துக்குள் வந்து நமக்காக செய்ய வேண்டிய யாகத்தை செய்து பரிசுத்த ஆவியை நமக்கு தேற்றரவாளராக கொடுத்திருக்கிறாரு. அவரை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசீர்வதிப்பார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவருடைய வேலி இருக்கும். எசேக்கியாவின் விஷயத்துல எழுதப்பட்டிருக்கு. எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7ஆம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். நீங்க இந்த பகுதிகளை திரும்பவும் வாசிங்க, உங்களுக்கு நன்றாக புரியுங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. தேவன் அவனோடு இருந்ததினாலே தான் போன இடம் எங்கும் ஜெயத்தை பெற்றார். தோல்வி இல்லை. இயேசுவோடு இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. ஆண்டவர் வெற்றியின் வேந்தன். அவர் மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட போதும் ஒவ்வொரு பாவத்தையும் ஜெயித்து நமக்காக உதாரணமாக இருக்கிறவர். பாவம் இல்லாதவரா இருந்தவர். மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்த ஆண்டவர். இந்த உலகத்தில் நாம் வாழ்கையில் எத்தனையோ விதங்களில் பிசாசு நம்மை தோற்கடிக்கணும்னு நம்மை தன்வசப்படுத்த வேண்டும் என்று தேவனிடத்திலிருந்து நம்மை தூரப்படுத்த தன் முயற்சிகளை தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்க. அவர் வார்த்தையின்படி நடந்து கொள்ளுங்க. அவருடைய கண் பார்வையில் நீங்க வாழ்ந்தா, அவரோடு நெருங்கி உறவாடுகிறவராக நீங்க இருந்தா, as often as you can, தேவன் உங்களுக்கு சமீபமா இருக்கணும். தேவனை மறக்கிறவங்க நஷ்டம் போவாங்க. தேவனை மறக்கிறவர்கள் மரணத்தை நேசிக்கிறாங்க. எவ்வளவு காலமாச்சு நீங்க முழங்கால் போட்டு செபித்து, எவ்வளவு காலம் ஆச்சு நீங்க உத்தமமா தேவ சமூகத்தில் அவரை ஆராதித்து, அவர் வார்த்தைகளை உள்ளத்துல வைத்துக்கொண்டு தியானித்து யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களுக்கு வசனத்தை கொடுக்கிறோம். நாளெல்லாம் நீங்க தேவ வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று. தேவன் உங்களோடு இருந்து உங்க உத்தியோகத்துல, உங்க ஆபீஸ்ல, உங்க காலேஜஸ்ல, உங்க போக்குவரத்துல, உங்க பிரயாணங்களில், உங்க வேலைகளில், உங்க வியாபாரத்தில், உங்க உத்தியோகத்தில், உங்க குடும்பத்திலே, உங்க வீட்டிலே அவர் துணையா இருந்தா எங்கேயும் மோதல் இருக்காது. எங்க சோதனை இருக்கோ அங்க ஜெயம் இருக்கும். எங்கே சத்துரு எழுந்து வந்தாலும் அவனை வீழ்த்துகிற பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்ம கொண்டு இருப்போம். பாருங்க, இங்க அவன் போன இடம் எங்கும் அவன் ஜெயம் பெற்றான். செய்த வேலையெல்லாம் பலன் கொடுத்தது. தேவன் துணையா இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் யாரும் எந்த தீங்கும் நமக்கு செய்ய முடியாது. ஈசாக்கின் விஷயத்துல கூட பாருங்க, தேவன் அவனோடு இருந்ததினாலே அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். அவன் கிணறு தோண்டினால் தண்ணீரின் ஊற்று அங்கு உண்டாகும். அவன் சத்துருக்கள் அவனை எதிர்த்தவங்க அவனிடத்துல என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்படுத்தலாம், சமாதானப்படலான்னு சொல்றாங்க. நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சத்துரு சண்டை போட்டவர்கள் உணர்ந்து வந்து சமாதானப்படுகிறாங்க. ஆமா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானப்படுவாங்க என்ற வார்த்தை அவன் வாழ்க்கையில பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலாங்க. தேவனுடைய துணையை கேட்போம். தேவனுடைய வழிகளில் நடப்போம். அப்பொழுது வெற்றி, அப்பொழுது வாய்க்கும், அப்போது ஆசீர்வாதம், அப்பொழுது பெருக்கம் நம் வாழ்க்கையில பார்க்க முடியும். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இயேசுவை நேசிக்கிறோம் என்று, ஆண்டவரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டும் உம்முடைய சமூகத்தை இழந்தவர்களாக நீர் இல்லாத இடங்களுக்கு சென்று நீர் சொல்லாத காரியங்களை செய்து கொண்டு எங்கள் இஷ்டம் போல இருந்து தோல்வியை ருசி பார்க்கிறவர்களாக நாங்கள் இல்லாம, அன்றைக்கு நீர் யோசேப்போடு இருந்தது போல
அன்றைக்கு ஈசாக்கோடு இருந்தது போல, அன்றைக்கு எசேக்கியாவுக்கு துணையாயிருந்து வெற்றியை கொடுத்தது போல, எங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய துணையை வேண்டிக் கொள்ள, உம்முடைய சமூகத்தை நேசிக்க, உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும்னு நீங்க விரும்பினால் 8939801234 என்னும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக நம் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுப்பாருங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேவனுடைய மகா கிருபையினால தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், ஒரியா, பெங்காலி 6 மொழிகளில் கல்வாரி தரிசனம் என்னும் டிவி புரோகிராம் அநேக சேனல்ஸில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளால நீங்க ஆவிக்குரிய விதத்தில் பலப்பட்டு கொண்டிருந்தா உங்களுடைய பங்களிப்பும் வேண்டும் என்று நான் சொல்ல தேவையில்லை. கர்த்தருடைய ஏவுதல் உங்களுக்கு இருந்தா உங்களுடைய காணிக்கைகளை அனுப்ப விரும்பினா, நான் தினம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதில்ல, ஆனால் அவ்வப்போது உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அனுப்புகிறது தேவனுடைய பார்வையில் எவ்வளவு விலையேற பெற்றது. அதற்கேற்ற பிரதிபலன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களில் சிலர் கொடுத்து கொண்டிருக்கிற சப்போர்ட்காக கூட தேவனை துதிக்கிறோம். இதை குறித்த விவரங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறது. கீழே இருக்கிற அக்கவுண்ட் நம்பர்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். அல்லது யூபிஐ ஆப்ஸ் மூலமாக போன்பே அல்லது கூகுள் பே மூலம் கீழே இருக்கிற போன் நம்பர்ஸ்க்கு நீங்க உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்